அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது விடாமல் துரத்தி அடிக்கக்கூடிய தரித்திரத்தை நம்ம வீட்டிலேருந்து எப்படி ஒரு நொடி பொழுதில் விளக்கிடலாம் அப்படிங்கிறத தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவை நமக்காக இந்த நல்ல விஷயத்தை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்வாக்கு அம்மா. பொதுமக்களால் செல்லமாக அருள்வாக்கம்மா என்று அழைக்கப்படும் காளி மாதாஜி அவர்கள்தான் இந்த பதிவை பொதுமக்களின் நலனுக்காக நலம் பெற வேண்டி கொடுத்துருக்காங்க. அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுமக்களின் நலனுக்காக பல ஹோமங்களையும் சண்டி யாகம் போன்ற மிகப்பெரிய யாகங்களை நித்தியம் தினமும் செய்து வரும் நம் அருள்வாக்கம்மா பொதுமக்கள் அனைவரும் தரித்திரம் நீங்கி நலம் பெற வாழ வேண்டும் அப்படின்னு இந்த பதிவை சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. மிகவும் துரதிர்ஷ்டசாலியாக தான் வாழ்வாங்க. பீடை பிடிச்சவன் போல இருக்காங்க அப்படின்னு நம்ம திட்டுறது வழக்கத்தில் இருக்கு இல்லையா? குறிப்பாக பெண்களை இந்த வார்த்தை சொல்லி அதிகமாக திட்டுவாங்க. அதாவது வீட்டுக்கு வாழ போகக்கூடிய பெண்ணுக்கு இப்படி துரதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டம் கெட்டவ அப்படின்ற பெயரெல்லாம் வரும். நேரமும் காலமும் எதிர்மறையாக செயல்படுவதன் காரணமாக தான் இது போன்ற தரித்திரம் இருக்குது. இது போன்ற எதிர்மறையான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அப்பாவி பெண் மேலே ஒரு பழி சுமை விழுந்துடும். நம்முடைய சமூகத்தில் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை இன்றளவிலும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. யாரும் யாரையும் அதிர்ஷ்டம் கெட்டவர் அப்படின்னு சொல்ல முடியாது. யாரும் யாரையும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய கரும வினையை பொறுத்து தான் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் நிலவுது அப்படின்னு அருள்வாக்கம்மா சொல்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி நாம் ஒரு நல்ல செயல் செஞ்சோம், நல்லதே நினைக்கிறோம், நல்லதே செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அது நமக்கு நல்லதாகவே நடக்கும். இன்றைக்கி நாம் யாரையாவது துன்புறுத்துகிறோம், ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு அது வினையாக துரதிர்ஷ்டவசமாக தான் வந்து முடியும். சரிங்க, இதெல்லாம் போகட்டும். எப்படி அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம கர்மாவையும் மீறி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது, நாம் எப்படி அதிர்ஷ்டக்காரராக மாறுறது, அந்த தந்திரம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முன்ஜென்ம வினை, கர்ம வினை அல்லது இந்த ஜென்மத்தில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரம் எதுவாக இருந்தாலும் அதை விலகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு நீங்கள் முதல்ல போகணும். போகும்போது ஏதாவது ஒரு ருத்ராட்சத்தை உங்களோட நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும். எத்தனை முக ருத்ராட்சமாக வேணாலும் இருக்கலாம். சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வில்வ மரத்திலிருந்து ஒரு இலையை பறிச்சுக்கோங்க. குருக்கள் அனுமதியோட, அதாவது அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகரோட அனுமதியோட இலையை பறிக்கணும், தெரியாமல் பறிக்கக்கூடாது. அந்த வில்வ இலைக்கு நடுவில் ஒரு ருத்ராட்சத்தை வச்சு அதை நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் போயிருக்கிற சிவன் கோவில்லையே அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரம் எல்லாம் விலகணும், எப்பேற்பட்ட கர்ம வினை இருந்தாலும் எனக்கு நீங்கணும் அப்படின்னு எம்பெருமானான அந்த சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. மனமுருகி நல்லா பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா சிவபெருமானை நோக்கி ஓம் நம சிவாய அப்படின்ற திருநாமத்தை மனதார நல்லா 108 முறை உச்சரித்து வேண்டிக்கோங்க. இது எந்த டைமில் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம்தான். காலை அல்லது மாலை எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று இந்த பிரார்த்தனையை செய்யலாம். இந்த 2 பொருள் உங்கள் கையில் வச்சு வேண்டும் பொழுது சிவபெருமானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் எளிதில் விலகும். அதே போன்று கர்ம வினையால் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னாலும் படிப்படியாக கர்ம வினை விலகும். உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தையோ இல்லை வஸ்திரதானமோ நீங்கள் சிவனாலயங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது போன்ற பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு நீங்கள் எடுத்து சென்றிருக்கக்கூடிய ஏதேனும் தானம், பழங்களாக இருக்கலாம் அல்லது அன்னதானமாக இருக்கலாம் அல்லது வஸ்திர தானமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்துவிட்டு திரும்பலாம். இது போன்ற தானங்களை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுதும் இந்த வில்வ இலையும் ருத்ராட்சத்தையும் வைத்து மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறுவதற்கு 100% வாய்ப்புகள் உள்ளன. இதை அனைவரும் பயன்படுத்தி நலம் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேறொரு பதிவில் அருள்வாக்கம்மா கொடுக்கக்கூடிய அற்புதமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.